கிணத்து தவக்கலையில் மாதிரி இருந்து கொண்டு கத்தி 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 ஒரே கத்தி கொண்டு இருக்கலாது. தை மாதம் எங்களுடைய தெரிவு மாவட்ட தெரிவு ஒவ்வொரு மாவட்டம் தெரிவு செய்து கொண்டு வந்து எங்களோட மாவட்டத்தையும் தெரிவு செய்தவங்க அது தலைமை குழுவால் கூடி அதுக்கு ஒரு கமிட்டி அமைச்சு அந்த கமிட்டி ஊடாக திருவண்ணாமலை மாவட்டத்திலேயும் ஒரு தெரிவு நடந்தது. அதில் வந்து தலைவர் உள்பட தலைமை குழுவில் அங்கீகரிக்கப்பட்ட செயலாளர் அனைவரும் வந்து எங்களோட தெரிவு சட்டபூர்வமாக நடைபெற்றது. அதில் என்னையும் இந்த சிங்கனை வந்து தலைவராகவும் மாவட்ட தலைவராகவும் என்னை வந்து துணைத் தலைவராகவும் தலைவருக்கு முன்னால் தெரிவு செய்யப்பட்டது. அந்த தெரிவு வந்து தலைவர் தான் நடத்தினது, தலைமை தாங்கி. அப்படி நடந்து அதுக்கு கீழே 15 பேர் மாவட்டத்தில் கமிட்டி அங்கத்தவர்கள் தெரிவு செய்யப்பட்டது. அது நடக்கும் போது அதுக்கு எதிர்ப்பாக இதுக்கு முதல் இருந்த மாவட்ட பொறுப்பாளர் கோர்ட்ஸில் வழக்கு கொண்டு தாக்குதல் செய்திருந்தார். அந்த வழக்கு இப்பயும் போய் கொண்டிருக்கு. அதுக்கு பிறகு எங்களுடைய வழக்கு போய் கொண்டிருக்கும் பொழுது எங்களுடைய தலைவரோடு எங்களுடைய பிரசன்னா அவரும் 2 பேரும் வந்து எங்களுடைய ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. வழக்கை நாங்கள் பவாஸ் பண்ணுறோம், நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்கோ, நாங்கள் அவரோட சார்ஜ் வழக்காயிடுச்சு, தலைவர் வாக்குறுதி கொடுத்தவர், நீங்கள் இந்த நிர்வாகத்தை நடத்தி கொண்டு போங்கோ, நாங்கள் அதை பார்த்துக்கிறோம், நான் பொறுப்புன்னு தலைவருங்கிற 15 பேருக்கு முன்னால் வாக்குறுதி கொடுத்த பிறகு தான் நாங்கள் இந்த நிர்வாகத்தை நடத்தி கொண்டு போய் கொண்டிருக்கோம். இதில் ஒரு இது இந்த வழக்கும் வந்து 16ஆம் தேதி, இந்த வருட மாதம் 16ஆம் தேதி வழக்கு திரும்பவும் இருக்கும் பொழுது நேற்று நாங்கள் இந்த வலைத்தளங்களூடாக பார்க்க தெரிஞ்சது, தலைவரும் செயலாளரும் முன்னால் எங்களுக்கு எதிராக வழக்கு போட்டவர், கட்சிக்கு எதிராகவும் தலைவருக்கு எதிராகவும் எங்களுடைய மாவட்ட குழுக்களுக்கு எதிராக வழக்கு போட்டவரோட வீட்டில் ஏதோ ஒரு கூட்டம் நடந்ததாக நாங்கள் அறியப்பட்டோம். அந்த வலைத்தளங்கூடாக நாங்கள் பார்த்து கொண்டோம். அது ஏன் செய்தாங்களோ என்னத்துக்கு செய்தாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. இத்தவரைக்கும் தலைவரோ செயலாளரோ எங்களோட எந்த தொடர்பும் இல்லை, எந்த கதையும் இல்லை. ஆனால் எங்களுடைய நிர்வாகம் தொடர்ந்தும் இப்படியே நடந்து கொண்டு போகும். இதில் எந்த ஒரு குழப்பமும் எந்த ஒரு இதுவும் இல்லை. எங்களுக்கு தலைவரோ செயலாளர் எந்த ஒரு அறிவித்தலும் கொடுக்காத பட்சத்தில் இருக்கிற நிர்வாகம் இப்படியே திருவண்ணாமலையில் தலைமை காரியத்தில் நடந்து கொண்டிருக்கும்ன்றதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றைய கூட்டம் எங்கு நடைபெற்றது, ஏன் அலுவலகத்தில் நடந்தது? அது வந்து எங்கு நடந்தது எங்களுக்கு எந்த அறிவித்தலும் வர இல்லை. எந்த அறிவித்தலும் வர இல்லை. தலைவருக்கு நான் அந்த நேரத்தில் டெலிஃபோனில் நான் கோல் எடுக்கும் பொழுது அவர் அதுக்குரிய பதில் அளிக்கல. ஆனால் பிறகு நான் வலைத்தளம் கூட தான் காணக்கூடியது, இதுக்கு முதல் எங்களுக்கு எதிராக வழக்கு போட்ட ஒரு சார்ல்ஸ் என்ற வீட்டில் ஒரு கூட்டம் நடக்குதென்று அதை எங்களுக்கு இந்த வலைத்தளங்களூடாக பார்க்க முடியுது. அன்பளிபுரத்திலிருந்து நடந்ததுன்னு சொல்லி நாங்கள் பார்க்கணும். நாங்கள் அதுக்கு சமூக எங்களுக்கு அதுக்குரிய தகவலோ அறிவித்தலோ எந்த இதுவுமே அவர் கொடுத்தில்லை. கடந்த காலங்களில் நான் சிறு வயதில் இருந்தே இந்த இயக்கத்தில் ஒரு ஊன்றுகோலாக இருக்கிறேன். குட்டிமணி அண்ணன், தங்கத்துறை அண்ணன் இருந்த காலத்திலேயே நான் இந்த இயக்கத்துக்கு தேவையான ஒரு ஆளாக இருக்கிறதால் நான் உங்களுக்கு அறிய தருவது என்னன்னு சொன்னால், இந்த குழுவானது தை மாதம் 10ஆம் தேதி எங்களுடைய தலைவர் மற்றும் உறுப்பினர் சுரேஷ், பிரசன்னா, வினோ அவர்களினூடாகத்தான் இந்த தெரிவு செய்யப்பட்டு 17 பேர் நாங்கள் தெரிவு செய்யப்பட்டு தான் இந்த தெரிவை தான் நடத்தினான்னு சொல்லி தலைவர் எங்களுக்கு செல்வம் அடைக்கலநாதன் கூறினதால நாங்கள் எந்த விதமான ஒரு அச்சமும் இல்லாம திருந்தோம். பிறகு 3ஆம் மாதம் எங்களுக்கு கோர்ட்ஸில் இருந்து ஆர்டர் வந்துச்சு, எங்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்ற. அந்த வழக்கானது பழைய மாவட்ட செயலாளர், அதாவது சால்ஸ் என அழைக்கப்படும் விஜயகுமார் அவர்கள் இந்த எங்களுக்கு எதிராக கமலேஷ் என்பவரும் சேர்ந்து எங்களுக்கு எதிராக இந்த வழக்கை தாக்கல் செய்தவை. இதன் பின்னணியில் இருக்கக்கூடியவர்கள் யார் என்பது எங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த 17 பேரும் தெரிவு செய்யப்பட்டது தலைவர் முன்னிலையில். நீங்கள் பயப்படாதீங்கள், நான் இருக்கிறேன் என்று சொன்ன தலைவர் நேற்று முன்தினம் புலக்கோட்டனில் 8 மணிக்கு இந்த கூட்டத்தை எங்களுக்கு அறிவிக்காமல் செய்ய முடிவெடுத்த நேரம் மட்டக்களப்பிலிருந்து ஜனாவும் வவுனியாவிலிருந்து செல்வம் அடைக்கலநாதன் என அழைக்கப்படும் தலைவரும் வந்து இறங்கி ஒரு 10 நிமிஷத்தில் இவர்களுடைய வேனானது அதில் நின்ற ஒரு பையனூடாக பக்கத்துல இயக்க ஆபீஸ் இருக்கு, அதுல பொடியங்களுக்கு தெரிஞ்சால் வருவாங்கள் என்று சொன்ன கையோட அந்த வேன்
என்ன மாதிரி மூவ் பண்ணிச்சோன்னு தெரியாது, அது பார்த்தவங்களுக்கும் தெரியும். அப்படி இருந்தும் நேற்று நான் அங்க வரக்கூடிய சந்தர்ப்பமும் இருக்கே இல்லை. நான் உடனே அறிவிச்சேன், நான் இப்படி ஒரு பிரச்சனை ஒன்று நடக்குது பாருங்கண்டு. ஆனா அதே நேரம் 11:05க்கு விஜயகுமார் வீடு சார்ல்ஸ் வீட்டை சென்ட்ரிகள் போடப்பட்டு பொடியங்களை 3 பேரா ரோட்ல விடப்பட்டு புதியவர்கள் வராமல் இருக்கக்கூடிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இந்த கூட்டம் நடைபெற்றிருக்கு. ஏன் எங்களுக்கு எதிராக இந்த போராளிகளுக்கு எதிராக இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கினார்கள் என்றதான் என்னுடைய கேள்வி. எங்களுக்கும் கோடு கேஸ் ஏறுறதுக்கு விருப்பம் இல்லை. 2வது, போராளிகள் என்றது அவங்க மனநிலை பாதிக்கப்பட்டு எவ்வளவோ பிரச்சனைக்கு மத்தியில இருக்கிறாங்க. நாங்கள் சொத்து கேட்க இல்லை, சுகம் கேட்க இல்லை, அவங்களுக்குரிய அந்தஸ்து கொடுக்க சொல்லிதான் கேட்கிறோம். ஆனால் இந்த அந்தஸ்து இவங்க கொடுப்பாங்களான்றது தெரியவில்லை. என்னன்னு சொன்னா ஜனநாயக நாட்டுல ஜாப்புன்றது 14 நாளைக்கு முதல் நாங்கள் ஒரு தெரிவை ஏற்படுத்துறோன்னு சொன்னா எழுதி ஒட்டோனும், அப்படி இல்லாட்டி வாக்கு மூலமாக கொடுக்கணும். இத்தனாம் தேதி இன்னிடத்துல இத்தனை மணிக்கு கூட்டம் கூடப்படுகிறது. ஆனால் இதுவரையில அப்படியான ஒரு தெரிவுகளுமோ இல்ல ஒரு அறிக்கையும் விடப்படாத நிலையில இவர்கள் கள்ளத்தனமாக ஏன் இப்படி ஒரு இதை செய்தார்கள் என்றதுதான் எங்களுடைய ஒரு ஆதங்கம். மற்றது எங்களுக்கண்டு இங்க அதாவது 56 சுங்க வீதியில அமைந்துள்ள ஒரு காரியாலயத்தில் நடக்க முடியாத ஒரு கூட்டத்தை ஏன் ஒரு தனிப்பட்ட எங்களுக்கு எதிராக வழக்கு போட்டவர வீட்டில் இவங்கள் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தார்கள் என்பதை அவர்கள் எங்களுக்கு வெகு விரைவில் பதில் தர வேணும், பதில் கூற வேணும் என்பதுதான் என்னுடைய ஆதங்கம். நாங்கள் இவங்கள்ட்ட போயிட்டு எதையும் கேட்க இல்லை. எங்களை இவ்வளவு காலமும் கோர்ட்ஸுக்கு ஏற்றினாங்கள், கோர்ட் வாசல்ல நாங்கள் போய் நின்றோம். எங்களுக்கு கோர்ட்டண்டா என்னன்னு தெரியாது. அப்படிப்பட்டவங்களோட இவங்கள் உறவு கொண்டாடுற ஆக்கள்னு சொன்னா நாளைக்கு எங்களுக்கு என்ன நடக்கும், இந்த 17 மெம்பர்ஸ் மேருக்கும் என்ன நடக்கும் என்றதை நீங்க பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தான் எங்களுக்கு சரியான ஒரு முடிவை தரணும். காரணம் என்னன்னு சொன்னா நாங்க கிணத்து தவக்கலையில் மாதிரி இருந்து கொண்டு கத்தி 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 ஒரே கத்தி கொண்டு இருக்க இயலாது. அவங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்கு, அவங்களுக்கும் ஒரு நிலப்பாடு இருக்கு. ஆனா அவங்க எங்களை பற்றி ஒரு மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.